செய்தி. திமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி தீக்குளித்திருக்கிறார். திமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி தீக்குளித்திருக்கக்கூடிய சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர் வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி தீக்குளித்ததால் அந்த இடமே பரபரப்பு சூழ்ந்து காணப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி ஒருவர் தீக்குளித்திருக்கிறார். திமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ வீட்டின் முன்பாக திமுக நிர்வாகி தீக்குளித்திருக்கிறார். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். தீக்குளித்த அந்த திமுக நிர்வாகியின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? என்ன காரணத்திற்காக அவர் தீக்குளித்தார்? விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக கௌதமி, அதாவது திமுக வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான கோர் தளபதி வீட்டின் அருகே திமுக மானகிரி பகுதியைச் சேர்ந்த நிர்வாகி கணேசன் என்பவர் திடீரென காலை 8 மணி அளவில் தீ குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கு திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான கோர் தளபதி வீட்டில் திமுக நிர்வாகி காலை சுமார் 7:30 மணி அளவில் உள்ளே சென்று பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்த நிலையில் மீண்டும் அதே நேரத்தில் 8 மணி அளவில் திடீரென திமுக நிர்வாகி வீட்டின் வெளியிலே வந்து கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனை தலையில் ஊற்றி கொண்டு தீயை பற்ற வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனால் பகுதியில் உள்ள சில பொதுமக்கள் அவரை உடனடியாக மீட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற திமுக நிர்வாகி கூட்டத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இன்று இந்த விபரீத முடிவுக்கு திமுக நிர்வாகி ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து மானகிரி பகுதியைச் சேர்ந்த கணேசன் கை, கால் மற்றும் 90% தீக்காயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். கௌதமி, சம்பவம் தொடர்பான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.